ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்மளுக்கு குரூப் 4 ரிசல்ட் அப்படிங்கிறத விட்டுருந்தாங்க. ஸோ அந்த ரிசல்ட் பார்த்துட்டு யாருக்கெல்லாம் போஸ்டிங் கிடச்சிருச்சோ, சரிங்களா, ஸோ இது அவங்களுக்கான வீடியோ பதிவு கிடையாது, ஓகேவா. ஸோ போஸ்டிங் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுடைய அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம், சரிங்களாப்பா. ஸோ உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள், ஓகேவா. ஸோ யார் யாருக்கெல்லாம் போஸ்டிங் கிடைக்கல, சார் இது எனக்கு 2வது அட்டம்ப்ட் 3வது அட்டம்ப்ட்டு எனக்கு 2 மார்க்கில் போயிடுச்சு, 3 மார்க்கில் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ, ஸோ இது உங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு, சரிங்களாப்பா. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய பேட்ஜுக்கான அப்டேட்ஸ் என்ன, நம்ம அடுத்தடுத்து எப்படி போக போகிறோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் எனக்கு இவ்வளோ மார்க் வந்திருக்கு, எனக்கு இவ்வளோ மார்க் வந்திருக்கு சார், ஆனால் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் அடுத்து வேலைக்கு போகிறதா இல்லை திரும்ப படிக்கிறதா, ஸோ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, சரிங்களா. ஸோ அது எல்லாத்த பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம், சரிங்களாப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம குரூப் 4 ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தோற்று போகலை, சரிங்களா. ஸோ இந்த எக்ஸாமில் நீங்கள் தோற்று போகலை, இனிமேல் உங்களால் வெற்றியடையவே முடியாது அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது, சரிங்களா. இது ஒரு அட்டம்ப்ட், சரிங்களாப்பா. ஸோ இது ஒரு அட்டம்ப்ட்டு. இந்த அட்டம்ப்டை நீங்கள் கொடுத்தீங்க, உங்களை விட கொஞ்சம் அதிக மார்க் எடுத்தவங்க உள்ளே போயிருக்காங்க, நீங்கள் கடைசியாக வந்தனால உங்களுக்கு கிடைக்கல, ஓகேவா. சிம்பிள், இவ்வளோ தான். மற்றபடி அவங்க எல்லாருமே திறமைசாலி, அதாவது போஸ்டிங் கிடைச்ச எல்லாருக்குமே எல்லாருமே பயங்கரமான திறமைசாலி. அவங்க எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே வந்தாங்க. எல்லா சப்ஜெக்ட்லேயும் அவங்க பயங்கரமாக படிப்பாங்க, அவங்களுக்கு மேக்ஸ் பயங்கரமாக வரும், சயின்ஸ் பயங்கரமாக வரும், அதுக்கப்புறம் தமிழ் இலக்கணம்லாம் பயங்கரமாக வரும், அப்படிலாம் கிடையவே கிடையாது, சரிங்களா. ஸோ எல்லாருமே அவங்களுடைய முயற்சி, கடின உழைப்பு, தொடர்ந்து அவங்க போட்ட எஃபர்ட், ஓகேவா, கண்டினியூவாக அவங்க கொடுத்த முயற்சினால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கான போஸ்டிங் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு, ஓகேவா. சார் அப்போ நாங்களாம் முயற்சி பண்ணலையா, நாங்களாம் எஃபர்ட் போடலையா அப்படின்னா அப்படி கிடையாது, சரிங்களா. நீங்களும் எஃபர்ட் போட்டிருக்கீங்க, அவங்களும் எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே எது அவங்கள காப்பாற்றிருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா. ஸோ நம்ம என்ன மெத்தடில் படிக்கிறோம், நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம், ஓகேவாப்பா. ஸோ அதாவது எப்படி சொல்கிறது, இங்கே கடினமாக உழைக்கிறவங்க தான் சம்பாதிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி எவ்வளோ பேர் கொத்தனார் வேலை பார்க்குறவங்க, சித்தாள் வேலை பார்க்குறவங்க, மூட்டை தூக்குறவங்க, அவங்கள விட அதிக பணக்காரர்கள் யாருமே இருக்க முடியாது, சரிங்களா. அதே மாதிரி புத்திசாலிகள் மட்டும்தான் இன்றைக்கி அவங்க மட்டும்தான் பிழைக்க முடியும், புத்திசாலியாக இருக்கிறவங்க மட்டும்தான் சம்பாதிக்க முடியும், அவங்க மட்டும்தான் வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு இருந்துருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி அறிவு, அதாவது சயின்டிஸ்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம அப்துல் கலாம் ஐயா எடுத்துக்கலாம், அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டுகளை எடுத்துக்கலாம். ஸோ அவங்கள விட இன்றைக்கி மிகப்பெரிய பணக்காரர்கள் யாரும் இருந்திருக்க முடியாது, சரிங்களா. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாளர்கள் எல்லாருமே மிகப்பெரிய புத்திசாலியும் கிடையாது, மிகப்பெரிய கடின உழைப்பாளியும் கிடையாது, ஓகேவா. ஸோ இது ரெண்டையுமே கரெக்டாக ஈக்குவலாக யூஸ் பண்ணவங்க தான், சரிங்களாப்பா. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. நம்மளுக்கு இந்த எக்ஸாம் கிடைக்கலையே, ஸோ நம்ம அவ்வளோதான் வேஸ்ட்டு, மற்றவங்க சொல்கிற மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, இதெல்லாம் நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு உங்களுடைய மனசை தளர விடாதீங்க, சரிங்களா. உங்களால் ஒரு விஷயம் முடியாது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, ஓகேவா. அதை நல்லா மைண்டில் ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினச்சா எதுனாலும் உங்களால் பண்ண முடியும், சரிங்களா. உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம அப்துல் கலாம் ஐயா எல்லாருக்குமே பிடிச்சவர், சரிங்களா. ஸோ அவர் சாதாரணமாக, நல்லா கேட்டுக்கோங்க, சாதாரணமாக ராமேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் பேப்பர் போட்டுக்கிட்டு இருந்த ஒரு பையன், சரிங்களா. அவங்க வீட்டில் மிகப்பெரிய அரசியல்வாதிகள் யாரும் கிடையாது, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் யாரும் கிடையாது, மிகப்பெரிய வசதியானவங்க பணக்காரர்கள் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, சரிங்களா. நம்மளை மாதிரி ஒரு ஏழ்மையான ஒரு வீட்டில் இருந்து, ஒரு ஏழ்மையான ஒரு நிலைமையிலேருந்து சாதாரணமாக தினம் தினம் பேப்பர் போட்டுக்கிட்டு இருந்த ஒரு பையன் இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக ஆகிறாரு, சரிங்களா, குடியரசுத் தலைவர் ஆகிறாரு, ஓகேவா. ஸோ அப்போ இது எவ்வளோ பெரிய க்ரோத் அப்படிங்கிறத பாருங்கள். இதை பண்ண முடியும் அப்படின்னா இதே இடத்துல தான் நம்மளும் இருக்கோம். அன்னைக்கு இருந்த காலத்தில், அந்த காலத்தில் பேப்பர் ரேடியோ மட்டும்தான். ஆனால் இன்றைக்கி நம்மள்ட்ட செல்ஃபோன் இருக்குது, மொபைல் இருக்குது, நம்மள்ட்ட நெட் இருக்குது, சாட் ஜிபிடி இருக்குது, ஏஐ இருக்குது, எவ்வளவோ இருக்குது, ஓகேவா. நீங்கள் தட்டினா 50 விஷயங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது,
புரியுதா? அதை சரியாக எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். சரிங்களா? இப்போ உங்களுக்கு நிறையா அப்போஸ் வரும். நீங்கள் நினைக்கலாம், சார் நீங்கள் சொல்கிறீங்க ஈஸியாக, ஆனால் நான் வந்து இங்கே வெளியே தலை காட்ட முடியல, நான் இந்த எக்ஸாமை நினச்சி தான் சார் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், வீட்டில் எப்படியாவது சொல்லிடலாம், நம்ம 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 வந்து இந்த தடவை ஜெயிச்சிருவோம், நம்மளுக்கான வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த தடவை நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படின்னு நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன் சார். ஆனால் வந்து கடைசியில் என்னால் அதை வந்து பண்ண முடியல. நான் இப்போ ரிசல்ட்டை வந்து வெளியே சொல்ல முடியாமல் நிறையா பேர் இருப்பீங்க. வெளியே சொல்ல முடியாமல் நம்ம இவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்ல முடியாமலே பல தயக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னு. அதுவும் இல்லாமல் இந்த டயத்தில் தான் எல்லா சொந்தக்காரங்களும், இந்த டயத்தில் தான் ஊரில் இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு ஃபோன் அடிப்பாங்க. சரிங்களா? அதாவது இது வரைக்கும் உங்கள்ட்ட ஃபோன் அடித்தே பேசியிருக்க மாட்டாங்க. விசேஷத்துக்கு போனாலும் என்னப்பா படிக்கிறியா, இன்னும் படிக்கிறியா, இன்னும் வேலைக்கு போகலையா, இப்படிங்கிற ஒரு 2 கேள்வியை 2 வெடிகுண்டு மாதிரி போட்டு போயிடுவாங்க. சரிங்களா? ஆனால் இப்போ வாண்டடாக ஃபோன் அடித்து நமக்கு அடிப்பாங்க, இல்லை வீட்டுக்கு நம்ம அப்பாக்கோ அம்மாக்கோ அடித்து, என்ன ரிசல்ட் வந்துருச்சாமே, நம்ம வீட்டில் கூட தெரிஞ்சிருக்காது, அதாவது நம்ம அப்பா அம்மாவுக்கு கூட தெரிஞ்சிருக்காது ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு. சரிங்களா? சுற்றி இருக்கிறவங்க தான் வந்து ரெடியாக இருப்பாங்க, என்ன ரிசல்ட் வந்துருச்சாமே, வேலை கிடச்சிருச்சா அப்படின்னு. சரி, ரைட்டு. இதை வந்து நம்ம 2 வகையிலையும் பார்க்கலாம். நம்ம எல்லாமே வந்து நெகட்டிவிட்டியாகவும் பார்க்க முடியாது. ஒரு சில பேர் வந்து அக்கறையில் கேட்குறவங்களும் இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து பொறாமையில் கேட்குறவங்களும் இருப்பாங்க. ஸோ எல்லாமே இருக்கலாம். ஆனால் நம்ம எதையுமே பாசிட்டிவாக மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த வருஷம் வேலை கிடைக்கலையா, சரியா, அடுத்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த வருஷம் ஒரு பார்டர் மார்க் எடுத்து உங்களுக்கு ஒரு டைப்பிஸ்ட் கிடைக்குது, கிளர்க்கு கிடைக்குது. ஓகேவா? இதுவே இந்த வேலை தவறிடுச்சு. இப்போ அடுத்த வருஷம் உங்களுக்கு நீங்கள் எழுதுறீங்க, ஃபஸ்ட்டு மார்க்கில் விஓவே கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? எந்த ஒரு விஷயமுமே நல்லதுக்காக மட்டும்தான் நடக்கும். சரிங்களா? அதை மட்டும் நல்லபடியாக மைண்டில் நல்லா ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவிட்டியை மட்டும் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இப்போ இனிமேல் வந்து உங்களுக்கு நிறையா தடங்கல்கள் வரலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து படிக்க தான் போகிறோம், நம்ம எதையுமே விட போகிறது கிடையாது. ஓகேவா? அந்த ஒரு விஷயத்த நல்லா மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. சார் நான் வந்து எனக்கு சூழ்நிலைகள் இருக்குது, நான் வேலைக்கு போகலாமா, வேலைக்கு போய் படிக்கலாமா, இல்லை வேலைக்கு போகாமல் தான் படிக்கணுமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை வந்து பாருங்கள், உங்களுடைய ஃபேமிலி, சரிங்களா, உங்களுடைய குடும்பம் நீங்கள் வேலைக்கு போனால் தான் ரன் ஆகுமா, உங்களுடைய வருமானத்தை வச்சு தான் ரன் பண்ண முடியுமா அவனால்? ஓகேவா? ஸோ அப்படி பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு வேலைக்கு போங்க. சரிங்களா? வேலைக்கு போய்கிட்டே பார்ட் டைமாக படிங்க. ஓகே, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நீங்கள் படித்தா போதும். இந்த வாட்டி நம்மளோட ஷெடியூலும் நம்ம அப்படி தான் கொடுத்துருப்போம். ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக பயன்படுத்தி நம்ம எப்படி படித்தா எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக இந்த அட்டம்ப்டை கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ மற்றபடி இதில் நீங்கள் புதுசாக செய்ய வேண்டியது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ கரெக்டான ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படி போகணும். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி அவுட் ஆஃப் சோர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா சிலபஸ் டாபிக் தான். சரிங்களா? சிலபஸில் கொடுத்துருக்கிற விஷயங்களை அதையே டீப்பாக போய் அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த சிலபஸ் டாபிக் என்ன அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் படித்த மாதிரி ஸ்கூல் புக் அட்டை டு அட்டை அப்படியே ஃபுல்லாக படிச்சுட்டு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாபிக் எடுத்துக்கிட்டோமா, அந்த டாப்பிக்கை நம்ம எவ்வளோ டீப்பாக படிக்கலாம், அதில் என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குது, அந்த டாபிக்னால் என்ன. ஓகேவா? இப்போ வேர்ச்சொல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. வேர்ச்சொல்னால் என்ன, வேர்ச்சொல்லுடைய ஃபார்முலா என்ன, வேர்ச்சொல்லுக்கான ப்ரொசீஜர், அதுக்கான டெஃபனிஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா எங்கேருந்து வேணாலும் வேர்ச்சொல் கேட்பாங்க. முதல்ல எப்படி இருந்துச்சு, புக்கிலேருந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து வேர்ச்சொல் வரும், அதனால் நம்ம அட்டை டு அட்டை படிச்சுட்டு போயிடும், அது அப்படியே கேட்பாங்க, கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் இனிமே அப்படி இருக்காது. சரிங்களா? வேர்ச்சொல் அப்படின்னா அந்த டாப்பிக்கை நீங்கள் நல்லா படிச்சுக்கிறணும். எங்கேருந்து வேணாலும் கேள்விகள் வரலாம். ஓகேவா? பிரித்தெழுதுக அப்படிங்கிறது அதுதான். இப்போ பிரித்தெழுதுக அப்படிங்கன்னா அதில் வந்து நிறைய புணர்ச்சி விதிகள் இருக்குது. எப்படி அந்த 2 எழுத்து சேருது அப்படிங்கிறதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஓகேவா? 2 வார்த்தை எப்படி சேருது, அதில் இறுதி எழுத்தும் அதாவது நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் வறுமொழியினுடைய முதல் எழுத்தும் எப்படி சேருது, அது ஒவ்வொரு எழுத்தும் சேர்றதுக்கு என்னென்ன விதிகள் இருக்குது அப்படின்னு நிறையா அதுக்கான ப்ரொசீஜர், அதுக்கான ஃபார்முலாஸ்ன்னு இருக்குது. சரிங்களா? புணர்ச்சி விதிகள் அப்படின்னு சொல்லி இருக்குது, அதுக்கான டெஃபனிஷன்ஸ்ன்னு இருக்குது. அதை ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் புக்கில் இருக்கிற 6th to 12th வரைக்கும் எல்லா பிரித்தெழுதுக அப்படின்னு நம்ம ஃபுல்லாக படிச்சுட்டு போயிட்டோம்னா ஏதாவது ஒன்று அடிச்சிடலாம் அப்படிங்கிறது இனிமே கிடையாது. ஓகேவா? இனிமேல் அந்த டாப்பிக்கை நீங்கள் டெப்த்தாக பார்க்கணும், அதுக்கு உள்ளே போய் பார்க்கணும், அதனுடைய டெஃபனிஷன் என்ன, அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் வேலைக்கு போய் தான் உங்கள் குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அப்படின்னா வேலைக்கு போங்க, வேலைக்கு போய்கிட்டே பார்ட் டைமாக படிங்க. முடியாதுன்னு நினைக்காதீங்க, நம்ம நினச்சா எல்லாமே முடியும். ஓகேவா? ஸோ இல்லை சார் நான் வேலைக்கு போகலைனாலும் பரவாயில்ல, என் ஃபேமிலி ரன் ஆகும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் முழு மூச்சை இறங்கி படிங்க. ஓகேவா? இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் படிக்கிறத ஒரு ஹேபிட்டாக மாற்றணும்.
ஓகேவா? ஒரு வேலைக்காக படிக்கிறதோ, இன்னைக்கு ஒரு நாளைக்காக படிக்கணும் சார், இந்த வாரம் ஷெட்யூல் கொடுத்துருக்காரு, நம்மளுக்கு இந்த வாரம் டெஸ்ட் இருக்குது, சனிக்கிழமை டெஸ்ட் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் இருக்குது, அதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் படிக்கக்கூடாது. ஓகேவா? நீங்கள் படிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக இருக்கணும். காலையில் எந்திரிச்சோன்னே எப்படி பல் வளர்க்குறோம், எப்படி குளிக்கிறோம், எப்படி தண்ணி குடிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து யாராவது சொல்லிக்கிட்டே இருக்காங்களா? கிடையாது. ஆரம்பத்தில் சொன்னாங்க, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொன்னாங்க. நம்ம திரும்ப 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 அதை பண்ணி அதை ஒரு ஹேபிட்டாக மாற்றிட்டோம். இன்றைக்கி நம்மளே காலையில் எந்திரிச்சு தூக்கத்தோடு போய் எந்திரிச்சு பல் விளக்கிட்டு வந்துகிட்டு இருப்போம். புரியுதா? நம்ம நினைக்கலைனாலும் நம்ம சிந்திக்கலைனாலும் அந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்வோம். ஓகேவா? ஸோ இதை தான் நீங்கள் இங்கே பயன்படுத்தணும். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சியை நீங்கள் ஒரு ஹேபிட்டாக மாற்றணும். ஒரு நாளைக்கு புக்கை திருப்பலை அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வரக்கூடாது, உங்களுக்கு சாப்பாடு இறங்கக்கூடாது. புரியுதா? என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க? வெறித்தனமாக இருந்தால் தான்ப்பா நம்மளால் அடிக்க முடியும். சரிங்களா? ஏன்னா இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற டயத்தில் காம்படிஷன் அதிகம். ஓகேவா? நான் இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பேட்சில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பயன்படுத்த போகிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும், நீங்கள் வந்து மார்க் எடுத்து மேலே வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன கூடுதலாக போடுறீங்க, எஃபர்ட் போடுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ரிசல்ட் வந்துருச்சு, நம்மளுக்கு 2 மார்க்கில் போயிடுச்சு, 5 மார்க்கில் போயிடுச்சு, 10 மார்க்கில் போயிடுச்சு அப்படின்னு நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டே கடக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மணி நேரமும் உங்களுக்கு இழப்பு தான். சரிங்களா? அந்த ஒவ்வொரு மணி நேரமும் அந்த ஒவ்வொரு நிமிஷமும் யார் பயன்படுத்தி படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த டைமிங் எல்லாமே லாபம். சரிங்களா? கெய்னிங். ஓகேவா? ஸோ அதனால் தயவு செஞ்சு மார்க் வந்துருச்சு, பார்த்தாச்சு, ஓகே, கொஷின் பேப்பர் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு எப்படி படிக்க போகிறோம், அடுத்த இனிமேல் ஸ்ட்ராட்டஜி என்ன? ஓகேவா? ஸோ டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா எக்ஸாம்லேயுமே வந்து நடந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட டயத்தில் சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பேட்டர்னை வந்து நம்ம பிடிப்போம். ஸோ அந்த பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கரெக்டாக அடிப்போம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கப்பா. ஸோ அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். அந்த இடத்த தான் எல்லாருமே விடுறீங்க. நீங்கள் திரும்பவும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதே மாதிரி படிக்கிறீங்க, அதே மாதிரி விட்டுறீங்க, திரும்ப அதே மாதிரி படிக்கிறீங்க, அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதே மாதிரி எக்ஸாமில் லூஸ் பண்ணுறீங்க. புரியுதா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். சரிங்களா? உங்களுடைய தவறு என்னங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம்? நம்ம வந்து லேட்டாக வந்து கொஷின் போடுறோமா, இல்லை படிச்சுட்டு போயும் தெரியலையா, இல்லை படித்ததுக்கப்புறமும் மறக்குதா, இல்லை தெரிஞ்ச கொஸ்டினை அவசரத்தில் தப்பாக போடுறோமா, இப்படிங்கிற உங்களுடைய மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கு ஒரு நாள் 2 நாள் டைம் எடுத்து பொறுமையாக யோசிங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு 10 months கிட்ட டைம் இருக்குது. ஓகேவா? ஏன்னா நம்ம கரெக்டான ஸ்ட்ராட்டஜியில் போக போகிறோம், இனிமேல் தெளிவான ஒரு மேப்போடு போக போகிறோம். அதனால் நம்மளுக்கு குறிப்பிட்ட காலத்திலேயே நம்ம எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஆனால் எப்படி எஃபர்ட் போடணும், உங்களுடைய தவறு என்னங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம சைடில் இருந்து உங்களுக்கு எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டாக அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ, அவங்க எப்படிலாம் போகிறாங்களோ, என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிளானை கொடுக்குறது, ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸை கொடுக்குறது, அதுக்கான சோர்ஸஸை உங்களுக்கு எடுத்து கொடுக்குறது நம்மளுடைய வேலை. சரிங்களா? அதை எப்படி நீங்கள் படிக்கணும், அதை எப்படி வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் அதை வந்து யோசிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு சில பேருக்கு 4 மணி நேரம் படித்தா தான் புரியும், ஒரு சில பேருக்கு 2 மணி நேரம் படித்தாலே புரியும், ஒரு சில பேருக்கு புக்கை வச்சு மட்டும் படித்தா போதும், ஒரு சில பேருக்கு வீடியோவும் பார்க்கணும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை மெத்தடை நீங்கள் அதிகப்படுத்துங்க. ஓகேவா? ஜஸ்ட் வந்து புக்கை மட்டும் படிச்சுட்டா நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இல்லாமல் புக்கில் ஒருக்க படிங்க, வீடியோ ஒருக்க பாருங்கள், ஆடியோவாக கூட கேளுங்க. வீடியோவாக பார்க்கலைனாலும் ஆடியோவாக ஹெட்ஃபோன் போட்டு நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து கேளுங்க. சரிங்களா? கேட்டுக்கிட்டே வேலை பாருங்கள். இந்த மாதிரி அதை திரும்ப 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 அந்த ரிப்பீட்டேஷன் அப்படிங்கிறது இருக்கணும். சரிங்களா? எல்லா விஷயத்தையுமே வந்து ரிப்பீட் பண்ண பழகுங்க. நீங்கள் ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எனக்கு தெரியும், 2-3 வருஷமாக தொடர்ந்து விடாமல் முயற்சி பண்ணி படித்து போஸ்டிங் அடித்தவங்கலாம் எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ என் ஃப்ரெண்டு முருகவேல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். முருகவேல் வந்து நான் இப்போ புதுசாக வந்து நம்ம டீமில் வந்து ஆட் பண்ணியிருந்தோம் கொஷின் பேப்பர் எடுக்கிறதுக்காக. ஸோ அவருக்கு இந்த குரூப் 4 வந்து அப்பாயின்மெண்ட் வந்து போஸ்டிங் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? ஓவராலாக 200வது ரேங்க் வந்து எடுத்திருக்காரு, 200வது ரேங்க் வந்து எடுத்திருக்காரு. ஓவராலாக நல்ல ஒரு ரேங்க்கு. ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக 2023 காலேஜ் முடிச்சாப்புல, 2021 காலேஜ் முடிச்சாப்புல. அவர் வந்து ஆர்ட்ஸு, நான் வந்து இன்ஜினியரிங். அதனால் நான் 2022 முடித்தேன். 2021 அவர் வந்து காலேஜ் வந்து முடித்தார். ஸோ 2022, 23, 24, 25 4 வருஷம் அவர் கண்டினியூவாக மதுரை கார்பரேஷனில் உட்காந்து தான் படித்தாப்புல. சரிங்களா? ஸோ ரூம் போட்டு போன குரூப் ஒர்க்லாம் வந்து ரூம் போட்டு அங்கேயே தல்லாகுளத்திலே தங்கி பசங்களோட தங்கி ரூமில் வந்து படித்தாப்புல. பயங்கர எஃபர்ட். ஒரு 4 மணி நேரம் தான் வந்து தூங்குவாப்புல. தொடர்ந்து 4 வருஷமாக எஃபர்ட் போட்டாப்புல. போன குரூப் 2 கிடச்சிரும்னு ரொம்ப எதிர்பார்த்தாப்புல, குரூப் 4 கிடச்சிரும்னு ரொம்ப எதிர்பார்த்தாப்புல. ஆனால் அது எதுவுமே கிடைக்கல. ஆனால் இந்த தடவை கிடச்சிருக்கு. ரேங்கை நோட் பண்ணுங்கள். புரியுதா? ஏதோ ஒரு ரேங்க் இல்லை, 200வது ரேங்க், மெரிட்டு.
நம்ம கேட்குற போஸ்டிங் நம்ம கேட்குற ஊரில் கிடைக்கும். புரியுதா? ஸோ இதனால தான் சொல்கிறேன், இந்த வாய்ப்பு தவறிச்சேன்னு நீங்கள் நினச்சி கவலைப்படாதீங்க. அடுத்த வாய்ப்பு உங்களுடைய வாய்ப்பாக இருக்கலாம். இந்த வாய்ப்பு கிடச்சி நீங்கள் கடைசி போஸ்டிங்கில் ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் போய் நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு அடுத்த வருஷம் குரூப் 4ல் நீங்கள் செலக்ட் ஆகி உங்கள் சொந்த மாவட்டத்தில் உங்கள் சொந்த ஊரில் உங்களால் வேலை வாங்க முடியும் மெரிட்டில். சரிங்களா? ஸோ அதனால் அந்த ஒரு நம்பிக்கையோட அந்த ஒரு தன்னம்பிக்கையோட பயணிங்க. நம்பிக்கையை நான் கொடுக்க முடியும், தன்னம்பிக்கையை நீங்கள் தான் வளர்த்துக்கணும். மோட்டிவேஷனை என்னால் கொடுக்க முடியும், ஆனால் செல்ஃப் மோட்டிவேட்டடாக நீங்கள் தான் இருக்க பழகிக்கணும். சரிங்களா? ஸோ அதை மட்டும் எப்போவுமே மனசில் ஸ்ட்ராங்காக வந்து பதிவு வச்சுக்கோங்க. நம்மளால் முடியாது அப்படின்னா அது யாராலையுமே முடியாது. சரிங்களா? அந்த ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? மற்ற எல்லாருனாலையும் முடியும் அப்படின்னா அது நம்மளாலையும் முடியும். சரிங்களா? ஸோ அதனால் வருத்தப்படுறதோ வேதனைப்படுறதோ, ஸோ நம்ம நினச்சோமே நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு வந்து நம்ம புலம்புறதோ நம்மளுக்கு ஒரு தீர்வு கொடுக்காது. இங்கே ரிசல்ட் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகேவா? ஸோ இங்கே யாருமே வந்து எல்லாருமே வந்து இவங்க மட்டும்தான் திறமைசாலி, இவங்க எல்லாருமே அப்படி கிடையாது. திறமை இல்லாதவங்க அப்படி கிடையாது. உங்களுக்கும் திறமைகள் இருக்குது. இந்த டைம் உங்களுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகேவா? இந்த தடவை உங்களுக்கான நேரமாக வந்து அது அமையலை. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உண்மையை தவிர நீங்கள் ரொம்ப வந்து யோசிக்கிறதுக்கோ நீங்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுறதுக்கோ நம்மளால் அவ்வளோதான் இனிமேல் முடியவே முடியாது, ஸோ நம்ம வந்து இதுக்கெலாம் வந்து லாய்க்கே இல்லை, நம்மளால் வந்து போஸ்டிங் அடிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கோ இது அதுக்கான ஒரு தேர்வு வந்து கிடையாது. ஓகேவா? உங்களுடைய தொடர் முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றியை கொடுக்கும்பா. சரிங்களா? நம்பிக்கையோடு இருங்க. சரிங்களா? தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். நம்ம முயற்சி பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலை. ஓகேவா? ரிசல்ட் அப்படிங்கிறது தன்னால் வரும். நம்ம எதையுமே தேடி போக வேணாம். ஓகேவா? நம்மளை தேடி எல்லாமே வந்து வரும். சரிங்களா? கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை தேடி வரும். சரிங்களா? உங்கள் போஸ்ட்மேன் உங்கள் ஏரியாவோட போஸ்ட்மேன் உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டோட உங்கள் வீட்டை தேடி அவர் வருவார். சரிங்களா? நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை. அதை நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் நல்லபடியாக புக் எடுத்து உட்காந்து டெய்லி படிக்கணும். அதை ஒரு ஹேபிட்டாக மாற்றணும். டெய்லி எப்படி சாமி கும்பிட்றோம், டெய்லி எப்படி சாப்பிட்றோம், டெய்லி எப்படி தூங்குறோம், பல்லு வளர்க்குறோம், அந்த மாதிரி டெய்லி நான் ஒரு மணி நேரம்னாலும் புக் எடுக்கணும். புக் எடுக்கலைன்னா என்னால் இருக்க முடியாது, புக் எடுக்கலைன்னா என்னால் தூங்க முடியாது. அப்படி உங்களோட மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி வாங்க. கண்டிப்பாக நம்மளால் அடிக்க முடியும். சரிங்களா? ஏன்னா அப்படி எஃபர்ட் போட்டவங்க தான் உள்ளே போயிருக்காங்க. நான் வந்து சும்மா வந்து உங்களுக்காக சொல்லலை. சார் இல்லை சார் நான் டிஎன்பிஎஸ்சி எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை, நான் வெளியே போகிறேன், நான் வேறு விஷயங்கள் பார்த்துக்கிறேன், அவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் தாராளமாக வந்து போகலாம். சரிங்களா? உங்களுக்கு வேறு சோர்ஸ் இருக்குது, என்னால் வேறு விஷயத்தில் நான் நல்லா வர முடியும், இதை விட என்னால் நல்லா பண்ண முடியும், நான் இந்த விஷயத்தில் நிறையா கற்றுக்கிட்டேன், டிஎன்பிஎஸ்சி படித்ததுலேருந்து நான் நிறைய விஷயங்கள் அனுபவப்பட்டிருக்கேன், நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன், இதிலேருந்து என்னால் இன்னும் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் போகலாம், சுவிட்ச் ஓவர் ஆகலாம். உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குங்கிறவங்க நீங்கள் சுவிட்ச் ஓவர் ஆகலாம். சரிங்களா? உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறேன், இல்லை சார் நான் என்ன போனாலும் டிஎன்பிஎஸ்சி தான் என் மண்டைக்குள்ளே ஓடுது, என்னால் ஒரு வேலைக்கு போனால் கூட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட என்னால் ஒழுங்காக ஒர்க் பண்ண முடியலை, வேலைக்கு போனாலும் வந்து எனக்கு எரிச்சலாக இருக்குது, ஏன்னா அது படிக்க முடியலையே, நம்ம டிஎன்பிஎஸ்சி இவ்வளோ தூரம் படித்தோம் அப்படின்னு வந்து ஒரு இதாக தான் இருக்குது அப்படின்னு வந்து நிறையா பேர் சொல்லுவீங்க. சரிங்களா? நீங்கள் உங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இன்னும் முடியலை, உங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அங்கே கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? உங்களுடைய விடாமுயற்சி அந்த வாய்ப்புக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் எதை பற்றியும் கவலைப்படாமல், நிறையா பேர் சுற்றி வந்து பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. சூரியனை பார்த்து நாய் குலைக்கிறதுனால நாய் வந்து பெரியார் ஆயிடாது. சரிங்களா? ஸோ அதனால் அதெல்லாம் வந்து விட்டுருங்க. சரிங்களா? அதை வந்து விட்டுருங்க. அக்கறையில் கேட்குறவங்க இருப்பாங்க, பொறாமையில் கேட்குறவங்க இருப்பாங்க, ஸோ சும்மா வந்து கிண்டல் பண்ணணுன்னு கேட்குறவங்க இருப்பாங்க. ஸோ யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஸோ அவங்க சொல்கிறதுல என்ன பாசிட்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து உறிஞ்சு எடுத்துக்கோங்க. சரிங்களா? யார் என்ன சொன்னாலும் சரி, பாசிட்டிவ் என்ன, இந்த எக்ஸாம் எனக்கு கிடைக்கல, ஓகே இந்த எக்ஸாம் கிடச்சிருந்தா நம்மளுக்கு இந்த வாட்டி கொஷின் பேப்பரும் டஃப்பு, டிஎன்பிஎஸ்சியும் வந்து தப்பு, கொஷின் பேப்பரை வந்து ரொம்ப டஃப்பாக கேட்டாங்க, நம்மளுக்கு வந்து ஒரு 135-40 போட்டிருந்தோம்னாலும் எங்கிட்ட கடைசி போஸ்டிங் தான் கிடச்சிருக்கும். அதை வச்சு என்ன பண்ணுறது, அடுத்த எக்ஸாம் போவோம், அடுத்த எக்ஸாம் போய் டாப் 100ல் வருவோம், டாப் 200ல் வருவோம். சரிங்களா? ஏன் டாப் 10ல் வருவீங்கங்க, என்ன நம்மளால் முடியாது? இந்த டாப் 10ல் இந்த வருஷம் வந்திருக்கவங்க யார்? வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களா, வேற்று கிரகத்துலேருந்து வந்தவங்களா, இதுலேருந்து ஏலியனோட வந்து இறங்கினவங்களா? இல்லை, இதே நம்ம ஊரில் இதே நம்ம சாப்பிட்ற இதே அரிசி பருப்பு, இதே காய்கறி, இதே சாப்பாடு, இதே தானே, வேறு ஒன்றும் இல்லைல்ல, வேறு ஒன்றும் புதுசாக அவங்க சாப்பிடல, வேறு எதுவும் டேப்லெட் வேறு எதுவும் சாப்பிட்றாங்களா, வேறு எதுவும் மெடிசன் எதுவும் சாப்பிட்றாங்களா ஞாபக சக்தி நல்லா இருக்கணும்னு? அப்படிலாம் எதுவும் கிடையாதுல்ல. இதே நம்மளை மாதிரி ஏதோ ஒரு குடும்பத்தில் கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்து 2 வேளை 1 வேளையும் 3 வேளையும் அம்மா உணவகத்துலையும் சாப்பிட்டு போனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் இன்னும் கஷ்டப்படுறாங்க. அப்படிங்கிறபோது நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத மனசில் நல்லா நிறுத்தி வச்சுக்கோங்க.
சரிங்களா. நம்மளால் கண்டிப்பாக முடியும். சரிங்களா. நான் திரும்ப 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 சொல்கிறது அது மட்டும்தான். இந்த வீடியோவில் மட்டும் நான் குறைஞ்சது பல தடவை வந்து சொல்லியிருப்பேன். ஓகேவா. ஏன்னா எனக்கு அதை தான் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிற ஒரே ஒரு தாட்டு. ஓகேவா. ஸோ இந்த வீடியோ வந்து நான் எதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன், என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிற பெரிய ஐடியாலாம் இல்லை. எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயத்த உங்களுக்குள்ள மனசில் நான் ஆழமாக நிப்பாட்டணும், உங்களால் முடியும் அப்படிங்கிறத நான் ஆழமாக நிப்பாட்டணுங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவோட ஒரு நோக்கமே. சரிங்களா. நான் இது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு ரெக்கார்டிங்லேயே. நான் இவ்வளோ தூரம் வந்து நான் பேசுகிறதுக்கெலாம் வந்து ஒன்றும் எந்த ப்ரிப்பேர் ஒன்றும் கிடையாது. எனக்கு சிம்பிளாக ஒரு தாட்டு நேற்றுலேருந்து ஒரு 2 நாளாக வந்து, ஏன்னா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்டு, நான் பர்சனலாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவங்க வந்து சொல்கிற விஷயங்கள் என்னென்னா இதுதான் சார், என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எனக்கு வந்து ஒரே இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாத நிலமையில இருக்காங்க, குழப்பத்தில் இருக்காங்க, பயத்தில் இருக்காங்க. எப்படி வெளியே தலை காட்ட போகிறோம், எப்படி இன்னும் வந்து அடுத்த எக்ஸாம் வரைக்கும் தாக்கு பிடிக்க போகிறோம், வீட்டில் என்ன சொல்கிறது அப்படிங்கிற பல குழப்பத்தில் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க எல்லார்ட்டையுமே நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்லணும்னு நினச்சேன், உங்களால் முடியும், அவ்வளோதான். சரியா. ஸோ இந்த ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக மைண்டில் வச்சுக்கோங்க, என்னால் முடியும். யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், எல்லாரும் சொல்கிறது கேளுங்க, அதில் என்ன பாசிட்டிவிட்டி இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நெகட்டிவிட்டியை தூக்கி தூரமாக போட்டுட்டு என்னால் முடியும் அப்படிங்கிற மனசோட நடந்து போய்கிட்டே இருங்க, கடந்து போய்கிட்டே இருங்க. சரிங்களா. உங்கள் குடும்ப சூழ்நிலை, வேலைக்கு போகணும்னா வேலைக்கு போயிட்டு பார்ட் டைமில் படிங்க. சரிங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ அதை மட்டும் நல்லபடியாக மனசில் நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு புக் எடுத்து உட்காருங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத தெளிவாக வந்து கிராக் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி என்ன தவறு செஞ்சோம், நம்ம போன பரீட்சையில் என்ன தவறு செஞ்சோங்கிறத கண்டுபிடிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய தவறு என்ன அப்படின்னு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட டிஎன்பிஎஸ்சி கிங்டமை ரியலாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் போன குரூப் 4ல் என்ன தவறு பண்ணீங்க, எதனால் உங்களுக்கு எக்ஸாமில் போச்சு அப்படிங்கிறத எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா. வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை இந்த வீடியோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா. அப்போ தான் இந்த கமெண்ட் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேவா. ஒவ்வொரு வாட்டியும் இந்த வீடியோட கமெண்ட்டை போய் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஸோ இதனால தானே நம்ம போன தடவை தப்பு பண்ணோம் அப்படின்னு இந்த வீடியோ கீழே நீங்கள் போட்டு வைங்க. ஓகேவா. ஏன்னா இங்கே உங்கள் ஐடியோ யாருக்கும் தெரிய போகிறதில்ல. ஓகேவா. ஸோ இந்த வீடியோ கீழே நீங்கள் போய் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எதனால் தப்பு பண்ணேன், என்ன தப்பு பண்ணேன், ஏன் இந்த வாட்டி எனக்கு மார்க் போச்சு அப்படிங்கிறத உங்களை பற்றி நீங்களே டைப் பண்ணி வைங்க. அடுத்த தடவை நீங்களே அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட என்கிட்ட வந்து சொல்லுவீங்க, சார் போன வாட்டி நீங்கள் குரூப் 4 ரிசல்ட் அப்போ இந்த வீடியோ போட்டிருந்தீங்க, நான் கீழே வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள், ஆனால் இந்த தடவை நான் போஸ்டிங் வாங்கிட்டேன் அப்படின்னு 2026 குரூப் 4 ரிசல்ட்டில் நீங்கள் சொல்ல தான் போகிறீங்க. கண்டிப்பாக நானும் அந்த கமெண்ட்டை பார்க்க தான் போகிறேன். சரிங்களா. நம்பிக்கை தான் வாழ்க்கை, உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும், நாளை அப்படிங்கிறதே நம்பிக்கை தான். சரிங்களா. ஸோ நம்பிக்கை இல்லாமல் இங்கே எதுவுமே வந்து நடக்காது. ஃபஸ்ட்டு நம்ம நம்பலை அப்படின்னா வேறு யாருமே நம்மளை நம்ப மாட்டாங்க. ஓகேவா. ஸோ அதை மட்டும் நல்ல மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. நம்மளால் முடியாது அப்படிங்கிறது கிடையாது, நம்மளுடைய ஊக்கம் தான், உங்களுடைய மனசு தான். உங்களுடைய மனசும் மைண்டும் உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் தோற்கடிக்க முடியாது. சரிங்களா. பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதாக்குறின் அப்படிங்கிற குறள் வந்து நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா. என்னதான் யானை வந்து காட்டில் மிகப்பெரிய ஒரு விலங்கா, மிகப்பெரிய ஒரு தும்பிக்கை, கால், தந்தம் எல்லாம் வச்சுட்டு இருந்தாலும் அதை விட உருவத்தில் சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு புலி அந்த யானையை ஊக்கத்தோடு தாக்கும்போது, அது ஒரு ஃபோர்ஸோடு அட்டாக் பண்ணும்போது அந்த யானையை ஒரு நிமிஷம் பயப்படுமா. சரிங்களா. ஸோ அந்த ஊக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவை. சரிங்களா. அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது, அந்த ஃபயர் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கணும். ஓகேவா. அந்த ஃபயரை மட்டும் என்றைக்குமே குறைய விட்டுறாதீங்க. சரிங்களா. அது எப்பயுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா. இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சாதிக்கிறதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம். சும்மா யாரும் பிறந்தோம், வாழ்ந்தோம், தின்னோம், செத்தோன்னு போகிறதுக்காக நம்ம வந்து இங்கே படைக்கலை, யாராக இருந்தாலும் சரி. சரிங்களா. இறைவன் வந்து நம்மளை அப்படி படைக்கலை. நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு கடமைகள் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு இலக்கு, ஒவ்வொரு லட்சியம் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா. அதை யாரெல்லாம் விடாமல் துரத்துறாங்களோ அவங்களுக்கு அது கிடைக்கும். யாரெல்லாம் பாதியிலே விட்டுட்டு இது நம்மளுக்கு செட் ஆகாது போல், இது நம்மளுக்கு வந்து கிடைக்காது போல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்களோ அவங்களுக்கு அது கிடைக்காது. ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் தான் உங்களுக்கான வாய்ப்பை தேடிக்கிட்டே இருக்கணும், அதுக்கான முயற்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சுற்றி 10 கதவு இருக்கும், எல்லாரையும் தட்டிக்கிட்டே இருக்கணும். கதவு திறக்கிற வரைக்கும் தட்டணும், இல்லையா கதவு உடையிற வரைக்கும் தட்டணும். அவ்வளோதான், ரெண்டே விஷயந்தான். கதவு திறக்கலை அப்படின்னு 4 வாட்டி தட்டிட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த கதவு மூடியே தான் இருக்கும். அந்த கதவுக்கு பின்னாடி உங்களுக்கான வாய்ப்பு என்ன, உங்களுக்கான வாழ்க்கைக்கான உங்களுடைய அந்த ரிசல்ட் என்ன, எதுக்காக நீங்கள் வாழ்கிறீங்க, உங்களுடைய வேலை என்ன, உங்களுடைய அந்த கிஃப்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். சரிங்களா. அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. கதவை தட்டிக்கிட்டே இருங்க. சரிங்களா. கண்டிப்பாக ஒரு நாள் திறக்கும். சரியா. இல்லைன்னா உடச்சிருவோம்.
ஓகேவா? ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் என்றைக்குமே இது முடியாது, இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த கதவு திறக்கவே திறக்காது அப்படின்னு நினச்சி மட்டும் திரும்ப மட்டும் போயிடாதீங்க. ஓகேவா? நீங்கள் திரும்ப போயிட்டீங்க அப்படின்னா அந்த கதவை தட்டுறதுக்கு வேறு ஆள் கிடையாது, அந்த கதவு கடைசி வரைக்கும் திறக்கவும் திறக்காது. ஓகேவா? ஸோ அதை மட்டும் நல்லா மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நினச்சா மட்டும்தான் உங்களால் சாதிக்க முடியும். நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணலாம். சுற்றி இந்த மாதிரி டிஎன்பிசி அகாடமி, நம்ம அகாடமி மாதிரி ஏகப்பட்ட அகாடமிஸ் இருக்குது. நம்ம சொல்கிறது, உங்களுக்கு கொடுக்குறது, டீச் பண்ணுறது, கோச் பண்ணுறது எல்லாமே நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுக்கலாம். ஆனால் அதில் எஃபர்ட் போடுறதும், அதை ப்ராசஸ் பண்ணுறதும், அதில் வந்து நீங்கள் உழைக்கிறதும், தொடர்ந்து பயணிக்கிறதும் உங்களோட கையில் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? அதனால் அதை வந்து மறந்துடாதீங்க. ஆல் த பெஸ்ட். நல்லபடியாக படிங்க. வரக்கூடிய குரூப் 4 கண்டிப்பாக உங்களுக்கான குரூப் 4ஆக இருக்கும். சரிங்களா? 2026 கண்டிப்பாக உங்களுக்கான போஸ்டிங் அப்படிங்கிறது இருக்குது. மெரிட்டில் நீங்கள் வந்து வாங்க தான் போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? ஸோ நம்பிக்கையோடு படிங்க, உறுதியோடு படிங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் போஸ்டிங் வாங்குவோம். சரிங்களாப்பா? ஸோ கண்டிப்பாக அதுக்கான எல்லா எஃபர்ட்டும் டிஎன்பிஎஸ்சி கிங்டம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஷெட்யூல் நம்ம அடுத்து எப்படி போக போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரிங்களாப்பா? ஸோ ஆல் த பெஸ்ட். நம்பிக்கையோடு இருங்க, உறுதியோடு இருங்க. கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். சரிங்களா? தேங்க்யூப்பா.